இளம் வயதுலயே நிறைய பேருக்கு அந்த கிரே ஹேர் ஆயிடும். நிறைய முடி இருக்கு, நிறைய ஒரு ஒரு இடத்துல முடி வந்து நரைச்சி போது உடனே ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்டிஷனுக்குமே நம்ம பாடியில இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணியே ஆகணும். இதுக்கு தான் நம்ம வந்து அந்த மெடிசனோட சேர்த்து, அன்னபேதி செந்தூரம்னு ஒரு மெடிசன் சொன்னேன், அது மாதிரி நிறைய கற்ப மருந்துகள் சித்தால இருக்கு. ஸோ அதை கண்டினியூஸாக எடுக்கும்போது ஹேர் க்ரோத் நல்லாவே வர ஆரம்பிக்கும். இதில் பேசிக்காக வந்து பார்த்தோம்னா எலுமிச்சையும் நெல்லிக்காய், மருதாணி இது மூன்றும் சேர்ந்து தைலம் மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோம். இது வந்து குழித்தைலம் அப்படின்னு சொல்லுவோம். குழித்தைலம்னா பூமிக்குள்ள வச்சு அதை நெருப்பு எடுத்ததுக்கு அப்புறம் நெருப்புல காட்டி அந்த தைலம் மட்டும் தனியா வெளியில வர ஆரம்பிக்கும். அந்த நெருப்போட அனல்ல பட்டு இது கூட இன்னும் நிறைய மூலிகைகளும் சேர்ப்போம். அந்த குழி தைலம் அதை அப்ளை பண்ணும்போது நல்லாவே எக்ஸலண்ட் ரிசல்ட் இருக்கும். இன்னைக்கு பேசிக்கா நம்ம வந்து ஹேர் ஆயில்ஸ் வீட்டில் ரெடி பண்ணுவோம். அதை விட சித்த மருத்துவத்தில் படி, மருத்துவ முறைப்படி, சித்தர்கள் சொன்ன முறைப்படி அதை ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஆயில் அப்ளை பண்ணா நல்ல ரிசல்ட் இருக்கும். இதுல முக்கியமா பார்த்தோம்னா நல்லெண்ணெய், அதை மறந்துட்டோம். நல்லெண்ணெய் வந்து பார்த்தோம்னா நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி கிடையாது. இன்டர்னலா நம்ம சமைக்கிறதுக்கோ இல்லை டெய்லி ஒரு 5 ml நல்லெண்ணெயை வந்து உள்ளுக்கு குடிச்சிட்டு வந்தாலும் உடல் உஷ்ணத்தை குறைக்கிறது மட்டும் இல்லை, எக்ஸசைஸ் இந்த ஹேர் ஃபால் இருக்கு இல்லைங்களா, இதுக்குமே ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம்.